இப்போ இந்த வசியங்கிறது எல்லாரோட சமகால வாழ்க்கையிலையும் ஆளுமை செய்தானா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ஆளுமை செய்தான். சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், தன்னோட கணவன் கேட்க மாட்டேங்கிறான், அப்போ சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். மனைவியானவர் தன் கணவனுக்கு இந்த ஆடை ஒட்டிங்கிற அந்த மூலிகையை அந்த வீட்டை தெரிந்த ஒருத்தர் அதை கொடுக்கும்போது அதை இவங்க வாங்கி சரியான முறையில் அவருக்கு பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவனுக்கு அதை பிற பெண்கள் மேலே இருக்கிற மோகம் குறைஞ்சு தான் பொண்டாட்டிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாகும். சில பெண்களோடது சில ஆண்களோட இது என்ன இருக்குன்னா, அவன் நினச்சா இவங்க ஒரு நல்ல மனிதர், இவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி நீங்கள் புறத்தோற்றத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுற எல்லாமே 100% சரியாக இருக்குன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஒருத்தரை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் குறைஞ்சது 2 வருஷமாவது தேவைப்படும். ஒருத்தர் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் என்ன தோல் போத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் என்ன போத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கோ இங்கே சில காலங்கள் தேவைப்படுது. ஒருத்தர் கூட இவர் கூட நான் வாழ போகிறேன், நான் இது நம்ம அவங்ககிட்ட யார்ட்டையும் ப்ரொமோட் பண்ணேன். ஒரு காதல் வாழ்க்கை நீங்கள் கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு 2 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. ஏன்னா நீங்கள் காலமெல்லாம் வரப்போகுது. இன்றைக்கி அந்த வசியங்கிற கலைங்கிறது எல்லாத்துக்கும் எனக்கு வேணும், சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக கூட எனக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே ஒருத்தனை போய் அதான் சொல்லலையா, இன்றைக்கி ஒருத்தரை பார்த்துட்டேன், இது எனக்கு பிடிச்சிருச்சு, இவளை என் வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லாயிருக்கும். அது போல் எந்த ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு வேலைக்கு நான் போகிறேன், இந்த வேலை நடக்கணும், எனக்கு ஒரு வசியத்தை பண்ணி கொடுங்க, இல்லை போனால் இவன் பணம் கொடுக்கணும், எனக்கு பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு வசியத்தை பண்ணி கொடுங்க, இப்படிங்கிறது எல்லா தேவைக்கும் இன்றைக்கி வசியத்தை எடுத்துகிட்டு வரும். இப்போ காதலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஆளுமை சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வசியம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஆபத்தானதாக இருக்குது? இன்றைக்கி வசியம்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு வேலையில் செய்கிறோம், நம்ம பாஸ் நம்ம கண்ட்ரோலில் வரணும், நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்ம கண்ட்ரோலில் வரணும், கணவன் நம்ம கண்ட்ரோலில் வரணும், மனைவி கண்ட்ரோலில் வரணும், இல்லை மனைவியோட பொண்டாட்டி தங்கச்சி கண்ட்ரோலில் வரணும், இப்படி நிறைய எல்லா விஷயத்துக்கும் வசியத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான வசியங்கள் நமக்கு கை கொடுக்குமா? நான் எல்லாத்துக்கும் வசியம் சாத்தியமான, இது எல்லாராலையும் வசியத்தை சாத்தியம் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது சிம்மராசி, மக நட்சத்திரம், நம்ம மகர ராசி, இந்த ஒரு சில ராசி நட்சத்திரக்காரர்களை மாந்திரிகத்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் வசியத்தால் வீழ்த்தவே முடியாது. சரிங்களா? அப்போது இப்படி இருக்கிறவங்களாம் அதுக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அவங்கள வீழ்த்த முடியாது, ஓகே, அப்போ அவங்களெல்லாம் மாந்திரிகத்தில் சாய்க்க முடியாது. நான்லாம் அப்போது நான் தானா நினைப்பாங்க. அப்படி இல்லை, உங்களையும் அடித்து உட்கார வைக்க முடியும். அதுக்கு உண்டான வித்தைகள் இருக்குது, பஞ்சபட்சம், அதான் அதுக்கான வித்தைகள்லாம் இருக்குது. அடித்து உட்கார வைக்கலாம். அடித்து உட்கார வைக்கலாம்னா அந்த மாந்திரிகத்தில் அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய முடியுமானா அது சாத்தியம் இருக்குது. இப்போது இந்த வசியங்கிறது இங்கே எல்லாரோட சமகால வாழ்க்கையிலையும் ஆளுமை செய்தானா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ஆளுமை செய்யுது. ஒரு டீ கடையில் ஒருத்தர் திரும்ப அந்த கடையில் டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு புடவை கடையில் போய் அந்த அம்மா திரும்ப போய் புடவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு கடையில் திரும்ப அந்த கடைக்கு திரும்ப சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல அவங்க அந்த வேலையாட்கள் தொடர்ந்து அங்கே இருக்கிறதா, இது யாரையோ கோவப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ சொல்ல, இதெல்லாம் இருக்கா, இப்படிலாம் பண்ணுறாங்களான்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நிதர்சனமான உண்மை. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜவுளி கடை ஏரியாவில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வேறொரு கடையில் போய் ஒரு ரோட்டு கடையில் நீங்கள் வாங்கலான்னு நீங்கள் போவீங்க. நம்ம போனாக்கா இங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் போனோன்னா வேற ஒரு கடைக்குள்ளே, நீங்கள் ஒரு பெரிய கடைக்குள்ளே உங்களை பார்த்தோன்னே உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஏன் எங்களுக்கு இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சி போனது ஒரு கடை, நீங்கள் போய் வாங்குறது ஒரு கடை. இது எல்லாமே நம்ம ஒரு உதாரணத்துக்காக தான், எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லலாம். நீங்கள் உள்ளே ஏன் போகிறீங்கன்னா அங்கே ஒரு வசீகரத்தன்மை, இந்த வசீகரத்தன்மை அது எதுக்கு யார் எதுக்காக பண்ண. இப்போ நீங்கள் அங்கே போனோன்னா அந்த ஜவுளி கடைக்காரன் அவங்களை ஏமாற்றிட்டான்னு கிடையாது. வா, என்கிட்ட இருக்குது, அவனுக்கு பிடிச்சா நீ எடுத்துகிட்டு போ. அப்போ நம்ம அங்கே போனாக்கா ஏதாவது நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காசு இப்போ 100 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 1000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு உண்டான நமக்கு மனநிலை இங்கே வரும். சரியா? அந்த வசீகர தன்மையை கொடுக்கக்கூடியதான் இந்த வசியக்கலை. இந்த வசியங்கிறது எல்லா சாமானிய வாழ்க்கையில் ஆளுமையை கொடுக்குமா, இல்லை மற்றவர்களோட வாழ்க்கையில் ஆளுமையை கொடுக்குமானா கண்டிப்பாக ஆளுமையை கொடுக்கும். அதை யாருக்காக பயன்படுத்துகிறாங்க, என்ன விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்களா, கெட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்றைக்கி தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வசியங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஆளுமை செலுத்துமானா கண்டிப்பாக ஆளுமை செலுத்தும். அது யாருக்காக பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் எப்பேற்பட்டவர்கிட்ட நாடி
அந்த ஆளுமையை நீங்கள் பெறுறீங்கிறத பொறுத்து தான் அந்த காரியம் நடக்கும். அப்போ சும்மா யார்கிட்டயே போய் நான் 500 மை வாங்கினேன், அதை பண்ண இதை பண்ண வசியம் பண்ண மூலிகை வச்சேன் எனக்கு நடக்கலைன்னா அது உங்களோட தவறு. இந்த வசியத்தை வந்து ஒரு முறையில வந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள், அதுல அடிப்படையா நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா வசியத்துல. அது எல்லாமே தலைமுறை தலைமுறையா ஒரு ரகசியமா வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ ஒரு விஷயத்த இப்போ அந்த வசியத்துக்கு உண்டான இப்போ ஒரு நம்ம இடமருந்த விஷயமா நான் சொல்கிறேன். ம். இந்த பொருளை பயன்படுத்தினா இதை இவருக்கு பயன்படுத்தினாக்கா அப்புறம் ஒரு மாந்திரிகர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொடி கொடுக்குறாரு. இப்போ அதில் ஆடை ஒட்டின்னு வச்சுக்கலாமே. ஆடை ஒட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது. இப்போ உடனே எல்லாம் தேடிட்டு ஆடை ஒட்டி போய் வாங்கி பயன்படுத்துறாதீங்க. அது ஒரு முட்டாள்தனம். ஆடை ஒட்டி கூட இன்னும் பல பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் அது ஒரு ஜடம் தான். அதுக்கு உயிர் கொடுக்கணும். அந்த அறிவு முதல்ல வேணும். உடனே போயிட்டு ஆடை ஒட்டி பொடி எங்கே கிடைக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் வசியம் பண்ணிங்கன்னா அது நடக்காது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஆடை ஒட்டிங்கிற ஒரு மூலிகை இருக்குது. இப்போது இந்த மூலிகை வந்து நம்ம அதாவது ஒரு கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ அதை பயன்படுத்தும் போது இப்போ ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், தன்னோட கணவன் கேட்க மாட்டேங்கிறான், அப்போ சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். இல்லை ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான், இல்லை வேறு அஃபேரில் இருக்கான், இல்லை குழந்தைங்க மேலே பாசமே இல்லாமல் இருக்கான், பொண்டாட்டி பிள்ளைங்கிற இந்த எண்ணமே இல்லாமல் இருக்குது. அப்படிங்கும்போது மனைவியானவர் தன் கணவனுக்கு இந்த ஆடை ஒட்டிங்கிற அந்த மூலிகையை அந்த வித்தை தெரிந்த ஒருத்தர் வந்து அதை கொடுக்கும்போது அதை இவங்க வாங்கி சரியான முறையில் அவருக்கு பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவனுக்கு அதை பிற பெண்கள் மேலே இருக்கிற மோகம் குறைஞ்சு தான் பொண்டாட்டிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாகும். தன் குழந்தை மேலே ஒரு பாசம் வரும். தன் குடும்பங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை கொடுக்கக்கூடியது அந்த மூலிகைங்கிறது. இந்த மாதிரி இன்னும் 1000 மூலிகை இங்கே இருக்கும். அந்த மூலிகையை யார் கொடுக்குறா, யார் யாருக்காக பயன்படுத்துகிறாங்கிற அந்த விஷயந்தான் இங்கே பிரதானமாக இருக்கும். இதை சரியான முறையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னாக்கா அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் தன்னோட மனைவியோட கட்டுப்பாட்டில் அன்புக்கு கட்டுப்பட்டு அன்புக்கு அடிமையாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் இங்கே இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும். அதாவது ஒரு நல்ல உறவு இல்லை நல்ல உங்களுக்கு உண்டான பந்தம், அதாவது கணவன் மனைவி பந்தம், இல்லை ஒரு நல்ல காதலுக்கே வேண்டியில்லை, முதல்ல கணவன் மனைவி பந்தம் தானே இங்கே இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. என்னோட கணவனானவன் இந்த மாதிரி இருக்கான், என்னோட வாழ்க்கைக்கு என் குழந்தைங்களுக்கு ஆதாரத்துக்கு அவன் வேணும், அவன் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை வேற ஒரு அஃபேர்னால இப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நபரை தேடி அதுக்கு உண்டான இந்த இடமருந்துங்கிற ஒரு விஷயத்த, இடமருந்து மட்டும் தீர்வு கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்த இடமருந்துங்கிற ஒரு விஷயத்த அந்த மூலிகை வித்தையை பயன்படுத்தும் போது அவனோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க முடியும். நல்ல விஷயத்தை பயன்படுத்தினா அது நல்ல விதமாக இருக்குது. இது யார் கையில் கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு கெட்டவங்க கையில் கிடைத்தா அது கெட்டவங்க இது பண்ண போகிறான், நல்லவங்க இது பண்ணால் நல்ல விஷயத்துக்கு அது பயன்படுத்த போகுது. அதனால் இந்த விஷயம் சாத்தியம் சரியான முறையில் செய்தால் அதுக்குண்டான பலனுங்கிறது அதீதம். ஒரு நபர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால பார்த்த உடனே அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு பகுதிக்கு அப்புறமா அவங்க வந்து தன்னுடைய கேரக்டர்லேருந்து முழுசாக மாறுபட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வசியத்தோட தாக்குதல் இருக்குமா? இப்போது இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம புற தோற்றத்தை வச்சு ஒருத்தனோட கேரக்டர் இப்படி தான் இருக்குங்கிறது முடிவு பண்ணிடுறாங்க. சரிங்களா? அது 100% சாத்தியமாக அது உண்மையாக இருக்குமானா கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஒருத்தன் டிப்டாப்பாக ஒருத்தன் ட்ரெஸ்ஸு போட்டு ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு ஒரு நல்ல விதமாக ஒரு அப்ரோச் பண்ணாக்கா அவர் உண்மையில எல்லாரையும் நம்ம குறை சொல்ல, இதில் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி சில பெண்களோடது சில ஆண்களோட இது என்ன இருக்குன்னா அவன் நினச்சேன்னா இவங்க ஒரு நல்ல மனிதர், இவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி நீங்கள் புறத்தோற்றத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுற எல்லாமே 100% சரியாக இருக்குன்னா கிடையவே கிடையாது. அதில் சாத்தியத்துக்கு இதே கிடையாது. அவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக இருக்க மாட்டாங்க. அவங்களும் நம்ம பழக தான் அதோட. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அஜித்குமார் மாதிரி ஒருத்தர் தனக்கு காதலனா வரும். இப்போ என் கூட இருக்கிற ஒரு உறவுகளே அது என்ன சொல்லுவாப்புல அப்படின்னாக்கா அவங்க என்னன்னா வந்து அந்த பெண்மணியோட பேர் ஐஸ்வர்யா. அவங்க என்னன்னா அவங்களுக்கு என்னென்னா வந்து அந்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு என்னென்னா வந்து அஜித்குமார் மாதிரி தான் தனக்கு ஒரு கணவன் வேணும், உனக்கு ஒரு காதலன் வேணும்னு நினைப்பாங்க. நான் பல டைம் சொல்லுவேன், அஜித்குமார் ஓகே, அஜித்குமார் மாதிரி. அப்போ அஜித்குமார் மாதிரி கிடைக்கிறவன் அஜித்குமார் மாதிரி இருப்பானா, அந்த கேரக்டரா இருப்பானா? இல்லை அஜித்குமார் எல்லாருக்கும் ஒரு நல்லது கெட்டதுங்கிறது இருக்கும். அஜித்குமார் வாழ்க்கையில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். சாலினி அவங்க வாழ்க்கையில் என்றானதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கைங்கிறது வேற மாதிரி போச்சு. அப்போது ஐஸ்வர்யாவுக்கு அஜித் கிடைப்பானான்னா நீங்கள் அஜித்தை தேடி போனீங்கன்னா
உங்களோட வாழ்க்கை உண்மையிலேயே அஜித் மாதிரி ஒருத்தன் அஜித்தோட நல்லவன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க புறத்தோற்றத்தை வச்சு எனக்கு அழகு தான் முக்கியம். பல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த டிப்டாப் இதா இருக்கிறதும் தன்னை அழகுபடுத்திட்டு ஒரு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு தன்னோட ட்ரெஸ் கோடில் வந்து ஒரு இதை காட்டும் போது இவங்க நினச்சிக்காங்க, ஓ இவர் ரொம்ப டாப்பானவர், இவரோட கேரக்டர். ஆனால் நீங்கள் உள்ளே பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் எவ்வளோ ஒஸ்தாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே வந்து ஏன் மற்றவங்கள நம்ம ஏதோ உதாரணத்துக்கு இது பண்ணுவாங்கன்னா, என் கூட இப்போ இந்த இந்த இதில் நான் மீடியா ஃபீல்டில் இருக்கும்போது என் கூட பழகின ஒருத்தங்க அவங்க டைரக்டராக இருக்காங்க. இன்றைக்கி சினி ஃபீல்டில் ஒரு முக்கியமான லேடி பெண்மணி தான். ஆனால் வீரமங்கன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு அவங்க டைரக்டராக இருக்காங்க. அவங்க ஒரு முறை நம்ம பேசும்போது அவங்க ஒரு பிரச்சனையில் இங்கே வராங்க, அவங்கள நான் தான் இங்கே சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன். சென்னைக்கு வந்து அவங்களோட தொழில் சம்மந்தமாக இருக்காங்க, போராடுறாங்க, வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வராங்க. அவங்க ஒரு முறை என்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது, இது நான் பெருமைக்காகவோ எதுக்காக நான் சொல்ல, ஏன்னா மற்றபடி ஒரு ஃபீல்டில் நம்ம கொச்சப்படுத்துக்க சொல்ல, அதில் இருக்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்கிட்ட ஒரு முறை பேசும்போது அது எங்கன்னா கூட வேற ஒரு நபர் இருக்கார். அப்போ அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என் கூட பழகினவங்களையே வந்து என்னைய வந்து படுக்க கூப்பிடாத ஒரே மனுஷன் இவர் தான் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்றாங்க. இது நம்ம வெளிப்படையாக பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னா அவர் அந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு. அப்போது நீங்கள் அஜித்குமார் மாதிரி ஒரு அழகு மன்மதன் வேணுங்கிறவன் எந்த அளவுக்கு எல்லாருமே ஒருத்தனா இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு ஒஸ்தா இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்க 1000 அஜித்குமாரை பார்த்தவங்க, ஏன் அவங்களுக்கு தெரியாதா அந்த அழகுங்கிற இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது? இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இவங்க என்ன நினைப்பா, எனக்கு தேவயானி மாதிரி வேணும், சிம்ரன் மாதிரி வேணும், த்ரிஷா மாதிரி வேணும்னு. ஆனால் அந்த அழகுக்கு பின்னாடி என்ன ஒரு அழிவு சக்தி இருக்குங்கிறத இங்கே யாரும் புரிஞ்சுக்கல. உள்ளார்ந்து போகும்போது தான் ஒருத்தங்களோட நீங்கள் புற முதுகையோ புற விஷயத்தையோ வச்சு நீங்கள் இந்த வசியம் இவன் நல்லவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ சொன்னாங்க, அஜித்குமார் மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் என்றாரு. அவர் அப்போ வந்து உங்கள்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்குவாங்க, அவன் டார்லிங் அப்படி இப்படின்னு இருப்பார். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அவரோட கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் மாறும்போது, இல்லை அவரோட தேவை உங்ககிட்ட நிறைவேறாத போது அவர் உங்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பாளராகவோ இல்லை வேறு விதமாகவோ நடந்துக்க ஆரம்பிப்பார். அப்போ என்ன நடந்தது, நீங்கள் இவங்களோட மனதில் என்ன இருக்கும், வேறு நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலோ இல்லை இவன் பிரிச்சுட்டானோ இல்லை வேறு ஏதாவது அஃபேர் வந்துருச்சோன்னு. உண்மை குணாதிசயம் அதுதான். நீங்கள் இங்கே போய் ஒரு மாந்திரியத்தில் யாராவது இது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தவறான புரிதல் சிலருக்கு வந்துடுது. அது கிடையாது. மனிதர்களை முதல்ல உள்ளார்ந்து நம்ம பழகணும். இப்போ உடனே இப்போ என்ன நினச்சிங்க, ஒரு காதல் பண்ணாவோ இல்லை ஒரு உறவில் இருந்தாவோ அவங்க என்னென்னா ஒரு 10 நாள் பழகிறது, 14 நாள் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களோட உறவில் வாழ ஆரம்பிச்சு. இன்றைக்கி அந்த கல்ச்சர் பெருகிடுச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் குழந்தையோட இருக்கேன், இல்லைன்னா என் வாழ்க்கை சீராக போச்சு, அவனை பழிவாங்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இந்த மாதிரியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், இது சீரழிவில் தான் கொண்டே முடியும். அப்போது நீங்கள் ஒருத்தரை புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி குறைஞ்சது 2 வருஷமாவது தேவைப்படுது. ஒருத்தன் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் என்ன தோல் போத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் என்ன இது போத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கோ இங்கே சில காலங்கள் தேவைப்படுது. நீங்கள் ஒருத்தர் கூட இவர் கூட நான் வாழ போகிறேன், நான் இது நம்ம அவங்கள்ட்ட யார்ட்டையும் ப்ரொமோட் பண்ணல. ஒரு காதல் வாழ்க்கை நீங்கள் கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு 2 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. ஏன்னா நீங்கள் காலம் ஃபுல்லாக வரப்போகுது. இல்லைன்னா காலம் ஃபுல்லாக கண்ணீர் விட்டு வாடுறதுக்கு உண்டான இங்கே இதாக இருக்கும். அதனால் அஜித் முக்கியமாக, சிம்ரன் முக்கியமாக, த்ரிஷா முக்கியமாங்கிறத விட நல்ல மனிதனை தேர்ந்தெடுக்கிறது, நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ இந்த வசியம் மூலயமா இப்போ வரவங்க எல்லாருமே நல்ல காரியத்துக்காக வந்து வசியம் செய்கிறவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. அதை தாண்டிலும் வந்து இன்னும் சில பேர் வந்து சின்ன சின்ன சந்தேகத்துக்கே வந்து வசியம் செய்யக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவங்களை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி அந்த வசியங்கிற கலைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் எனக்கு வேணும், சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக கூட எனக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே ஒருத்தனை போய் அதான் சொல்லலையா, இன்றைக்கி ஒருத்தரை பார்த்துட்டேன், இது எனக்கு பிடிச்சிருச்சு, இவளை என் வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லாயிருக்கும், இன்னைக்கு இவன் வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. அதே மாதிரி அவன் என்னை பார்த்தான், எனக்கு இந்த மாதிரி இவன் என் வாழ்க்கைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நிறைய இருக்காங்க. அதுபோல் எந்த ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு வேலைக்கு நான் போகிறேன், இந்த வேலை நடக்கணும், எனக்கு ஒரு வசியத்தை பண்ணி கொடுங்க, இல்லை போனால் இவன் பணம் கொடுக்கணும், எனக்கு பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு வசியத்தை பண்ணி கொடுங்க, இப்படிங்கிறது எல்லா தேவைக்கும் இன்றைக்கி வசியத்தை எடுத்துகிட்டு வரும், கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு சில விஷயத்தில் புரிஞ்சுக்கணும், அந்த பண விஷயத்துலையோ சொத்து விஷயத்துலையோ நகை விஷயத்துலையோ வசிங்கிறது பெரும்பாலும் என்கிட்ட நீ வராதான்னு நான் சொல்லிடுவேன், நீ என்கிட்ட வராதன்ற இது பெரும்பாலும் வெற்றியை கொடுக்குமானா வெற்றியை கொடுக்காது. நம்ம கும்புற தெய்வம் பலமாக இருந்தாக்கா நமக்கு வெற்றி அன்னைக்கு நிச்சயம்.
இப்போ நம்ம சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த ஐஸ்வர்யாங்கிற ஒருத்தங்கள மென்ஷன் பண்ணி சொன்னேன் இல்லையா, அஜித்குமாருங்கிற ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில வேணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சசிகுமார் மாரியான ஒரு மனிதன் வந்து அவங்களோட வாழ்க்கையில இருக்கான். ஆனா இயற்கையில அவன் பெர்ஃபெக்ட்டான மனுஷன். இவன் காலம் ஃபுல்லா நல்லா வச்சு பார்த்துக்குவான். அந்த அறிவுங்கிறது அவங்களுக்கு புரிதல் இல்ல. எனக்கு அஜித்குமார் தான் வேணும்னா, சரி ஓகே நீங்க பட்டுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க இல்லையா? இந்த மாரி சிலரு தன் கையில இருக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ப மாட்டாங்க. சில ராசிக்காரர்கள் இருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதுல ஒரு சில நட்சத்திரக்காரங்கன்னா, நீங்க உலகத்துல நீங்க கடவுள கொண்டு வந்து நிறுத்துனாலும், "நீ கடவுளா? அப்படியா? நான் யோசிச்சுட்டு சொல்றேன்." அப்படிங்கிற சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் இருக்காங்க. யாரையுமே நம்ப மாட்டாங்க. அதாவது ஒண்ணு நம்பி வாழணும், இல்லைன்னா நம்ப வச்சு வாழணும். இந்த புத்தி சிலருக்கு இருக்கிறது இல்ல. நம்மளோட வாழ்க்கை நம்ம எத தேர்ந்தெடுக்கிறோம். எல்லாம் எல்லாரும் அடிபடுறவங்க தான் வாழ்க்கையில. எல்லா நேரமும் எல்லாம் இதாயிராது. கடவுளோட நம்பிக்கை இருந்தாக்கா என்னைக்குமே நம்மள கைவிட மாட்டான். அவன் நல்ல இடத்துல நம்ம கொண்டு சேர்த்து விடுவான். சிலர் கிடைக்கிற வாய்ப்பை கூட, ஓ இது கெடுதலா இருக்குமோ, நம்மள அழிக்கிறதுக்கு வந்திருக்குமோங்கிறது அந்த புத்தியில தொலைச்சிடுறாங்க. இப்படித்தான் பலரும் பலரோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. ஒருத்தன் ஒரு வாழ்க்கையில என்டர் ஆயிருப்பான். இன்னொரு ஒரு நல்ல வாழ்க்கையோ, இல்ல நல்ல ஒரு விஷயமோ அவங்களுக்கு கிடைக்கும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல இது நம்மளுக்கு கெடுக்கிறதோ, இல்ல நம்மள அழிக்கிறதோ, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அத இப்போ ஒரு கெட்டவன் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில என்ட்ராகன்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல ஒரு நல்லவனை கூட கடவுள் கூட கொண்டு வந்து குடுக்கலாம். இவன பாதுகாக்கிறக்கோ, இல்ல தன்னை சேவ் பண்றதுக்கோ குடுக்கலாம். ஆனா இது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. நீ யாரு என்ன இது சொல்றது? நீ யாரு எனக்கு இது பண்றது? அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் போய் எங்கேயாவது குட்டையில விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அது புரிதல் வருது. இப்ப நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறது கடவுளோட அனுகிரகம் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்கள அதாச்சும் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு பதில்கள தொடர்ந்து குடுத்துட்டு இருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.